அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாகும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5வது ராசியாக சிம்ம ராசி இருக்கு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன், 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இணையறாங்க. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான். மேலும் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. புதன் செவ்வாயோடு இணையறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி அப்படின்றது 4ஆம் தேதி இருக்கும். மேலும் சுக்கிரனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்தில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து 17ஆம் தேதி மாறி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சூரியனோட போய் இணைகிறாரு. மேலும் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் 22ஆம் தேதி செவ்வாய் மாறி உங்கள் சூரியன் புதனோடைய போயிட்டு 6ஆம் இடத்துல போய் மாறிடுறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு 28ஆம் தேதி மாறிடுறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த தை மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த தை மாத ராசி பலன்களை வந்து விரிவாக பார்க்கலாம். முதலாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகிறாங்க. மேலும் சுக்கிரனும் செவ்வாயும் இணைகிறது ஒரு சிறப்பு. சுக்கிரமங்கல யோகமாக இருக்கும், பரிவர்த்தனை யோகமாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் இந்த மாதத்தில் சிம்மத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யப்படுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இணைகிறாங்க. அப்படி இணைகிறதுனால 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இந்த 5ஆம் இடத்துல இணைகிறதுனால செவ்வாயோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல. ஸோ அது ஒரு சிறப்பு. இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் ஒரு வகையான ஆனந்தம், இதில் சுப விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நிவர்த்தி, தற்கால விவர்த்தியை கொடுப்பார். மேலும் தாயாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும், ஒரு தற்காலிகமான சொல்யூஷனை கொடுப்பார். தாயாரோட இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாயாருடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிவர்த்தியை கொடுப்பார். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மருத்துவ செலவுகள் இந்த மாதத்தில் வந்து போகலாம். ஏன்னா சனி பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறது. அப்போ சுக்கிரன் போய் இருக்கிறதுனால தாயார் சார்ந்த விஷயத்தில் மருத்துவ செலவுகள், தாயாருடைய இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகும். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும். செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியாக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 9ஆம் அதிபதியாக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையார் மூலமாக நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ஃபேவரான மாதமாக இருக்குது. தந்தையாரோடைய இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிற தாய் தந்தை சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். பட் தந்தையுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தாயோடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சற்று கவனமாகவே இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா சனியோடைய பார்வை அப்படின்றது 9ஆம் இடத்தின் மீது பதிகின்றது, 4ஆம் இடத்தின் மீது பதிகின்றது. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிற 8ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு தொடர் வருத்தங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாய் தந்தை சார்ந்த விஷயங்களில் மன வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு எதுவும் பாதிக்காது. ஏதோ ஒரு வகையில் தாய் தந்தைக்குள்ளார ஒரு பரஸ்பர நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கிறது. ஆனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக தாய் தந்தை சார்ந்த விஷயங்களை விழிப்புணர்வோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சிடறாங்க. ஸோ சுக்லமங்கலயோகம், குடும்பத்தில் சுப விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். பிள்ளைகளுக்கு வந்து சுப விஷயங்கள் கைக்கூடி வரும். பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது ஃபேவரான மாதமாக அமைகின்றது. மேலும் 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் புதன் இது 3 கிரகமும் இருக்குது. பாக்கியாதிபதி வந்து 5ல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பு தான். ஆக குழந்தை பாக்கியத்துக்காக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தினால நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும். பிள்ளைகளால் லாபங்கள், பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு, பிள்ளைகளுடைய இருந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கும். பிள்ளைகளால் ஆனந்தம், மகிழ்ச்சி இதெல்லாம் பெருகும். ஸோ இதுக்கான ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும். குடும்பத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ யாராச்சும் சுப விஷயங்கள் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதில் நல்ல செய்திகள் டெஃபினட்டாக கிடைக்கும். ஏன்னா இந்த 9ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா இணைகிறாங்க. அது ஒரு வகையான யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவாங்க. ஸோ இந்த தர்ம காரியங்களில் ஈடுபடுவது,
நிறைய பேருக்கு தான தர்மம் செய்வது, உத்தியோகத்தில் வளர்ச்சி கிடைப்பது, உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு கௌரவமான ஒரு பதவி போகிறது, பதவி மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தர்ம சிந்தனை ஒரு சிலருக்கு வந்து அதிகரித்துனே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்யுங்க, அதுக்கு ஒரு ஃபேவரான மாதம். குருவும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆகிறாங்க. ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தினால திடீர் லாபங்கள், திடீர் வளர்ச்சி, எதிர்பாராத விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்றீங்கன்னா, ஆனால் அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கிடச்சிருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுதான் வந்து பரிவர்த்தனை யோகம். அடுத்ததான் உங்கள் ராசி அதிபதி சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். ருணரோவு சத்ருஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார், போய் லாக்காக இருக்கார். அதுவும் இந்த மாதத்தை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையுமே வந்து நீங்கள் பகச்சிக்கூடாது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களை சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பகச்சிக்கவே கூடாது. 2ல் கேது, சூரியனில் 6. குடும்ப உறுப்பினர்களோட சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். யாரையும் பகச்சிக்க கூடாது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் பகச்சிக்கூடாது. ஸோ எல்லாரும் அனுசரித்து அரவணைப்போடு செல்வது. ஒரு இடத்துல சண்டை வருது, ஒரு சில குழப்பங்கள் வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கவே கூடாது, டக்குன்னு அழிவிடணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து சற்று கவனத்தோடு விழிப்புணர்வோடும் செயல்படுத்தணும். குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க, சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரையும் அன்பாகவும் அரவணைத்தும் செல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயங்களை சற்று கவனமாக இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் நெருக்கடி வரலாம், கடன் சார்ந்த சிந்தனைகளும் வரலாம். ஒன்று கடன் வாங்கணும் அப்படி என்னன்னு வரும், அப்படி இல்லைன்னா கடன் வாங்கின கடனுக்கு வந்து ஒரு சில நெருக்கடிகளும் உங்களை வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் டெம்பரவரி தான். சூரியன் 6ல் போயிட்டு உங்களுக்கு லாக்காக இருக்கிறதுனால 6ல் இருக்கும்பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரலாம். கடன் கொடுக்க விஷயம் காரணமாக ஒருத்தர் வந்து நல்ல நபர்களாக இருப்பாங்க, திடீர்னு வந்து பணம் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையை வரும், எதிரியாக மாறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் யாருக்கும் நீங்கள் கடன் உதவி கொடுக்க வேண்டாம். மேலும் கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். இது ரெண்டுமே நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். கடன் வாங்கியிருக்க அப்படின்னா அந்த கடனை கட்டுவதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். பண நெருக்கடி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கடன் தொல்லை ஒரு பக்கம் இருக்கும், ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். இதனால் எதை பண்ணுறதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு உள்ளர இருந்திருக்கும். ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ரெண்டுமே வந்து சீர்வர தூக்கி எது முக்கியமோ அது முன்னாடி செயல்படுத்துவது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்களை தவிர்த்துக்கணும். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்தை பார்க்குற, சனி பகவான் சப்தம பார்வையாக சுபஸ்தானத்தை பார்க்குறார். உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாதியோடைய செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா புதன் போய் 6ஆம் இடத்துல லாக் ஆகிறதுனால புதன் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி ப்ளஸ் வந்து 2ஆம் அதிபதியாக ரோல் பண்ணுவார். இப்போ இந்த புதன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால மாதத்துடைய செகண்ட் ஹாஃபில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கும். குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறுப்பினர்கள், பேச்சுவார்த்தைகள் இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும். சூரியனும் புதனும் இணைகிறது ஒரு வகையான யோகம், புதன் ஆதித்ய யோகம். இது மாணவ மாணவருக்கு சிறப்பான ஒரு கல்வியை ஏற்படுத்தும், படிப்பு மேலே ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவியர்கள் ஒரு சில குழப்பங்களுக்காக ஆளாகப்படுவலாம். படிப்பு சார்ந்த வகையில் எதை தேர்ந்தெடுக்கிறது, எந்த டைரக்ஷனில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு சில குழப்பங்களை சந்தித்து அந்த குழப்பத்துக்கு விடை காணும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. மாணவ மாணவிகள் தெளிவோடு செயல்படணும். நீங்கள் எடுக்கிற முடிவுகளை சரியாக எடுங்க, அதில் வெற்றி உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்புகள், நிறைய அங்கீகாரங்கள், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து விறுவிறுப்பாக போகிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள், நிறைய அலைச்சல்கள் இருக்கும், பரபரப்பாக போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும். ஓவராலாக இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை சற்று விழிப்புணர்வோடு இருக்கணும். எடுக்கிற முடிவுகளை கிளியராக இருக்கணும். குழப்பத்தை வந்து கிளியராக இருக்கணும். 3 விஷயத்தையும் நீங்கள் சரிவர பண்ணீங்கனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு தட்டுப்பாடுகள் வந்து போகலாம். மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகலாம், ஆனால் அது டெம்பரவரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்துடும். ஆக செயல்பட வேண்டிய விஷயங்களை பொறுமையாக செயல்படுத்துனுங்க, நிதானத்தோடு செயல்படுத்துங்க. அதுக்கான நல்ல செய்திகள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே கிடைக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.